வணக்கம். ஐஸ்வர்யம் டிஎம்டி பாஸ் நேயர்களுக்கு என்னுடைய காலை வணக்கத்தை தெரிவித்துக் கொள்கிறேன். இந்த நாளில் நாம் பேசப்போவது பிரச்சனைகளை எப்படி அணுகுவது என்பது. ஆங்கிலத்தில் ஒரு அழகான சேயிங் இருக்கு. அகெயின்ஸ்ட் யுவர் ப்ராப்ளம், அனலைஸ் யுவர் ப்ராப்ளம் அண்ட் அரஸ்ட் யுவர் ப்ராப்ளம். முதல்ல உன் பிரச்சனையை எதிர்த்து நில். ரெண்டாவது உன் பிரச்சனை என்னன்னு புரிஞ்சுக்கோ. மூணாவது இந்த பிரச்சனையை நீ ஆட்சி செய், முடிச்சு வச்சிரு அப்படின்னு. வாழ்வில் ஒவ்வொரு பிரச்சனைகளிலும் நாம் எப்படி நடந்து கொள்வது அப்படிங்கிறது இன்னைக்கு இருக்கக்கூடிய ஒரு மிகப்பெரிய கேள்வி. வீடாக இருந்தாலும் சரி, ஆஃபீஸாக இருந்தாலும் சரி, சமூகமாக இருந்தாலும் சரி, இந்த பிரச்சனைகளிலிருந்து நாம் எப்படி விலகி நிற்பது. இப்போ உதாரணமாக தெருவில் போயிட்டுருக்கோம், ஒரு ஆக்சிடெண்ட் நடக்குதுன்னு வச்சுக்கோங்க. அந்த ஆக்சிடெண்ட்டுக்கும் நமக்கும் சம்பந்தம் இல்லை அப்படின்னு சொன்னாலும் ஒரு பரிதாபத்துக்காக அங்கே நின்று பார்க்கிறோம், காயப்பட்ட மனிதர்களுக்காக பரிதவிக்கிறோம். அதற்கு பிறகு நாமும் எந்த விபத்திலும் சிக்கிக்கொள்ளாமல் பயணத்தை மேற்கொள்கிறோம். ஒன்று விபத்திலே சிக்கிறவனை தூரம் இருந்து பார்த்து ஒரு பாடம் கற்றுக்கொள்கிறோம். அப்போது ஒவ்வொரு பிரச்சனைகளிலிருந்தும் ஒரு பாடத்தை நாம் கற்றுக்கொள்ள வேண்டும் என்பதுதான் அடிப்படையான உண்மை. எப்படி பிரச்சனைகள் வந்து பாடம் கற்றுக்கிறது? இப்போ அன்றாடம் நம் வீடுகளில் நடக்கிற விஷயங்கள், சமூகத்தில் நடக்கிற விஷயங்கள், இவைகளை பார்க்குற போது நமக்கு இதிலிருந்து நான் என்ன லேர்ன் பண்ணிக்கிறேன். இப்போது டீ கடையிலேருந்து ஏதாவது ஒரு பாட்டு உங்கள் காதில் விழுந்தால் அன்னைக்கு முழுக்கவே அந்த பாட்டை உங்களை அறியாமல் நீங்கள் உச்சரிச்சுக்கிட்டே இருப்பீங்க. இன்னும் திடீர்னு இந்த பாட்டு பாடல காலையில் அந்த பாட்டை கேட்டால் அதுலேருந்து அந்த பாட்டு சொல்கிறோம்ல. அதுபோல் சில நேரங்களில் நம்ம அறியாமல் சில விஷயங்கள் நம் மனதில் வந்து பதிந்து விடுகிறது. சொற்களில், செயல்களில் நாம் கொஞ்சம் யோசித்து செயல்பட வேண்டியது. ஏன்னா நம்ம சொல்லுக்கெல்லாம் ஒரு பெரிய வைப்ரேஷன் இருக்குது. நம்ம பேசுகிறோம்னா, இப்போ நான் பேசுகிறேன்னா அந்த பேச்சுக்கு ஒரு ஆற்றல் இருக்குது. அதுக்கு ஒரு கதை சொல்லுவோம். ஒரு டீ கடைக்காரர் இருந்தார். ரொம்ப நாளாக டீ கடை நடத்திட்டு இருக்கார். ஒவ்வொரு நாளும் அந்த டீ கடையை திறக்கும்போது காலையில் ஒரு 5:30 மணிக்கு அவர் திறக்கிறான்னு வச்சுக்கோங்க. அப்படி திறக்கும் போது அந்த பக்கமாக ஒரு சாமியார் போவார். உடனே இவர் என்ன பண்ணுவார், அந்த சாமியாருக்கு ஒரு டீ கொடுப்பார். முதல் டீயை சென்டிமெண்ட்டாக, காசுலாம் வாங்க மாட்டார். அந்த சாமியார் அந்த டீயை வாங்கி குடிச்சிட்டு போயிடுவார். இவரும் எதுவும் பேச மாட்டார், அவரும் எதுவும் பேச மாட்டார். காலையில் 5 மணிக்கு கடை திறந்தவுடன் அவர் அந்த பக்கம் கடந்து போவார். இவர் கூப்பிட்டு ஒரு டீ கொடுப்பார், அவர் வாங்கி குடிச்சிட்டு போயிடுவார். இவரை பொறுத்த வரைக்கும் முதல் டீயை நம்ம அந்த மாதிரி ஒரு சாமியாருக்கு கொடுக்குறோம், ஒரு துறவிக்கு கொடுக்குறோன்னு இவருக்கு மன நிம்மதி. இது வந்து ஒரு 5-6 ஆண்டு காலமாக தொடர்ந்து நடைபெற்று கொண்டிருக்கிறது. ஒரு நாள் காலையில் இதே மாதிரி ஒரு கடையை திறக்கிறார். அப்போ அந்த பக்கமாக அந்த சாமியார் வரார். இவர் டீ கொடுக்க போகிற நேரத்தில் அந்த ஊர் ரவுடி ஒருத்தன் வரான். ஏய், எனக்கு டீ போடு. இல்லைங்க, முதல் டீயை சாமியார் கொடுத்துட்டு அடுத்த டீ உங்களுக்கு போடுறேன். இல்லை, நான் சீக்கிரம் போனால் எனக்கு முதல்ல டீயை போடு. யார்? இந்த ரவுடி. உடனே அந்த டீ கடை அந்த டீ கடைக்காரர் சொன்னார், இல்லைங்க, சென்டிமெண்ட்டாக முதல் டீ எப்போவுமே அவருக்கு தான் நான் கொடுப்பேன். அதனால் அவருக்கு கொடுத்துட்றேன். அடுத்தது வேணால் உங்களுக்கு. நான் அவசரமாக போனேன், எனக்கு டீ கொடு. இல்லைங்க, சொன்னாங்களுங்க, அதெல்லாம் தெரியாது, அவசரமாக போகணும் டீ கொடுன்னொன்னே சாமியார் என்ன பண்ணிட்டார், சரின்னு இப்படி கையை காமிச்சிட்டார். இப்படி கையை காமிச்சா, நீ அவனுக்கே டீ கொடு முதல்ல, ஒன்றும் பிரச்சனை இல்லை. உடனே அதே மாதிரி அவன் என்ன பண்ணால் முதல்ல அந்த ரவுடி கொடுத்தான். இந்த வாங்கி இந்த ரவுடி குடிச்சிட்டு அப்படி போனானே, ஒரு லாரி அடித்து செத்து போயிட்டான். உடனே இந்த டீ கடைக்காரன் நினச்சான், இந்த சாமியார் தான் அவனுக்கு ஏதோ சாபம் கொடுத்துட்டார் போல் இருக்குட்டு, என்ன சாமி இப்படி பண்ணிட்டீங்களே நானாம். அதுக்கு அந்த சாமியார் சொன்னாரா, நான் ஒன்றும் பண்ணலையே, அவன் தான் வந்ததுலேருந்து சீக்கிரம் போகணும் சீக்கிரம் போகணும் சீக்கிரம் போகணுன்னா சீக்கிரம் போயிட்டான். அப்போ அந்த சொல்லுக்கு ஒரு பவர் இருக்குது அப்படிங்கிறது ஒரு ஒரு கதை. பொதுவாக புரிஞ்சுங்க, ஒவ்வொரு செயலிலும் நாம் எப்படி அந்த செயலை அணுகுகிறோம் என்பது தான். இப்போ நம்ம தினமும் உணவு சாப்பிடுகிறோம். அந்த உணவு அடுத்த நாள் தேவையானதை உடம்பு எடுத்துக்கொண்டு தேவையற்றதை வெளியேற்றி விடுகிறது. அப்படி தான் நம்ம உடம்பு வடிவமைக்கப்பட்டிருக்கு இல்லையா? முதல் நாள் சாப்பிட்ற சாப்பாடில் எதெல்லாம் தேவையோ அதெல்லாம் இந்த ரத்தம் உறிஞ்சிக்கிட்டு சத்தாக்கிட்டு தேவையற்றதை வெளியேற்றி விடுகிறது. அப்படி தான் நம்ம உடம்பை கடவுள் வடிவமைத்திருக்கிறார். அதே போல தான் நம்ம மூளையிலையும் கூட இப்போ இன்னைக்கு காலையில் நான் என்ன சாப்பிட்டேன்னு எனக்கு ஞாபகம் இருக்கும். போன மாதம் 12ஆம் தேதி என்ன சாப்பிட்டேன்னு எனக்கு ஞாபகம் இருக்குமா? இருக்காது. நம்ம மூளையும் அப்படி தான். எது தேவையா பேர் எனக்கு மறந்துடுமா? மறந்துடாது. எங்கள் வீடு எனக்கு மறந்துடுமா? மறந்துடாது. என் உறவுகள் எனக்கு மறந்துடுமா? மறந்துடாது. ஆனால் இன்னைக்கு காலையில் என்ன சாப்பிட்டேங்கிறது ஒரு வாரம் கழிச்சு மறந்துடும். என்ன சட்டை போட்டேங்கிறது மறந்துடும். ஆனால் அதுபோல் நம்ம மூளையும் தேவையானதை வச்சுக்கிட்டு தேவையில்லாத வச்சு. ஆனால் இந்த மனசு இருக்குது பார்த்தீங்களா, அதுதான் தேவையில்லாததை சேர்த்து வச்சுக்கும். அன்னைக்கு அவன் என்ன சொன்னான் தெரியுமா? 10 வருஷத்துக்கு முன்னாடி நிச்சயத்துக்கு வரும்போது அவன் என்ன சொன்னான் தெரியுமான்னு,
தேவையற்ற குப்பைகளை சேர்க்கிற இடமாக மனசு மாறிவிடுகிறது. எனவே ஒவ்வொரு செயலிலும் அந்த செயலுக்கு வெளியே நின்று அதை பார்க்கிற ஞானம் நமக்கு வர வேண்டும். சில பேர் நிறைய பேர் தண்ணி அடிக்கிறவங்க சொல்கிறது என்ன தெரியுமா? எனக்கு விருப்பம் இல்லை சார், ஆனாலும் என்னால் இருக்க முடியல சார். இதுதான் பிரச்சனை. விருப்பம் இல்லை, ஆனால் அதை தொடாமல் என்னால் இருக்க முடியல. இதை மாற்ற வேண்டும் என்று சொன்னால் அந்த பிரச்சனைக்கு வெளியே அதுதான் வள்ளுவர் சொல்கிறாரு. ஒருத்தன் போதை ஆகிட்டா அவனுக்கு இந்த ட்ரக் அடிக்ட் சென்டர்லலாம் சேர்க்கணும்ல, அவனை எப்படி தெரியுமா திருத்துவாங்க? அவங்க நல்லா குடிச்சிட்டு கலாட்டா பண்ணுவான்ல, அதை வீடியோ எடுத்து அவனுக்கே போட்டு காட்டுவாங்களாம். இது திருக்குறளே வள்ளுவர் சொல்லியிருக்காரு. ஒருத்தன் குடிக்கிறான்னா அவன் குடிச்சிட்டு என்னென்ன கலாட்டா பண்ணுவான்றதை அவனுக்கு காட்டு. ஐயோ குடித்தா நான் இவ்வளோ மோசமாக நடந்துக்கிறேன்னு அதை பார்த்து அவன் திருந்துவான் அப்படின்னு வள்ளுவர் திருக்குறளில் ஒரு குறள் இருக்குது. எனவே அருமையானவர்களே, ஒவ்வொரு பிரச்சனைக்கும் வெளியே இருந்து அந்த பிரச்சனையை பார்க்குற ஞானமும், தேவைப்பட்டால் அந்த பிரச்சனையை விட்டு விலகி போகிற தைரியமும் எவனுக்கு இருக்கிறதோ அவன்தான் ஒவ்வொரு நாளும் சவால்களை சந்தித்து சாதிக்க முடியும் என்கிற சிந்தனையோடு இந்த நாளை தொடங்குவோம்.